அனைவருக்கும் டாக்டர் பிரபுச்சந்திரனின் அன்பு வணக்கங்கள். கம்யூனிகேஷன், அதாவது ஒருத்தவங்க பேசணும் அப்படின்னா, ஒருத்தவங்க தன்னோட எண்ணத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா, தனக்கு தேவையானதை கேட்டு வாங்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? உங்க எல்லாருக்கும் தெரியும், மொழி. இந்த பிரிண்டிங் டெக்னாலஜியில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்து இன்னொரு எழுத்து கூட சேர்ந்து எந்த மாதிரியான பரிமாண வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட இலக்கண இலக்கியத்தில் நிறையாவே சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தரோட கையெழுத்து அவரோட உள்ளுணர்வை சொல்லுதுங்கிறது உண்மை. அப்படிப்பட்ட கையெழுத்தை எப்படி அழகாக எழுதுறது, அப்படி எழுதுறதுனால என்ன மாதிரியான மாற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில் உண்டு பண்ண முடியுங்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேசி தெரிஞ்சுக்கிற போகிறோம். உலகத்தில் இருக்கிற மொழிகளை ஏதாவது ஒரு விதத்தில் தான் எழுத முடியும். லெஃப்ட்ல இருந்து ரைட்டு, இடதுலேருந்து வலதுபுறமாக எழுதலாம், இல்லை வலதுலேருந்து இடதுபுறமாக எழுதலாம், கீழிலிருந்து மேல் நோக்கி, இல்லை மேலிருந்து கீழ் நோக்கி, இப்படி தான் வந்து நம்மளோட எல்லா உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளும் எழுதப்படுது. அப்படி எழுதப்படக்கூடிய மொழிகளில் சிறந்த மொழிகள் எது, பழங்கால மொழிகள் எது, அப்படிலாம் நிறைய இருக்கு. இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ் மொழியில் எழுத்துக்களை எப்படி சிறப்பாக வடிவமைக்க வேண்டும், எப்படி வடிவமைச்சா அது எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்றதுக்கு இருக்கிறாங்க. கையெழுத்து மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது அவங்களோட கல்வியிலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தையும் முன்னெடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திருவாய்மொழி முத்துமாரி ஐயா அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க எந்த ஊரை சார்ந்தவர் அப்படிங்கிறது? நான் தென்காசி மாவட்டம் வாசவநல்லூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணியாற்றுவேன். நான் ஒரு 25 வருஷமா கையெழுத்து பயிற்சி பிள்ளைங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த கையெழுத்து பயிற்சிங்கிறத விட அவங்கள வாழ்க்கைக்கு முக்கிய அத்தியாவசிய தேவையாக அது பயன்படும். ஒருத்தரோட கையெழுத்து அழகா இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். பழமொழி சொல்லுவாங்க, கையெழுத்து தலையெழுத்து நல்லா இருக்காது அப்படின்னு. அது அப்படி மட்டம் தட்டுற பேச்சு. நீங்க மாநில அளவுல ஃபர்ஸ்ட் செகண்ட் எடுத்த எல்லாரோட கையெழுத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த கையெழுத்து வந்து அழகா இருக்கும். அப்போ அந்த கையெழுத்து அவங்களுக்கு அழகா இருக்கிறதுனால எல்லா ஆசிரியரும் அவங்கள வந்து பாராட்டுவாங்க. அந்த பாராட்டு வந்து சாமானியமா கிடைக்கக்கூடியது கிடையாது. ஒருத்தருக்கு பாராட்டுதல்னா ஒருத்தரை வந்து வளர்ச்சிக்கு மேல வித்துடும். அப்படி அந்த வளர்ச்சிக்கு வரணும் அப்படின்னா அந்த பாராட்டு அவசியம் தேவை. இப்போ எல்லாரோட கையெழுத்துமே அழகா மாற்றும் போது எல்லாருக்குமே ஒரு பாராட்டு கிடைக்கும் போது எல்லாருமே அந்த அவங்களோட படிப்பை இன்னும் மேலும் தொடருவாங்க. அதுக்கடுத்து கையெழுத்து நல்லா இருக்கும்போது யாரும் நம்மளை விலைக்கு வைக்க முடியாது. பள்ளிக்கூடத்துலயும் சரி, அது நம்ம இருக்கக்கூடிய எந்த இடமா இருந்தாலும் சரி, நம்ம கையெழுத்தை பார்த்த உடனே அவர் நல்லா இருக்காரு, அவர் கூட எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க, எங்களுக்கு நல்லா இருக்கு, உங்க கையெழுத்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கையெழுத்தை வந்து இது வரைக்கும் கொடுத்த முறைகள்ல வந்து தமிழ் கையெழுத்து வந்து 2 கோடுலயே நம்ம பயிற்சி செய்யறது. தமிழ் எழுத்துக்களை வந்து சரியா எழுத முடியாது. ஏன் சரியா எழுத முடியாதுன்னா, தமிழை வந்து நல்லா ஆய்வு பண்ணி பார்த்தா, தமிழ் எழுத்துக்களை ஆய்வு பண்ணி பார்த்தா அது வந்து 4 பகுதியா பிரியும். 4 பகுதியா பிரியும் போது 2 கோட்டுகள்ல அதை எழுத முடியாது. இப்ப நீங்க ஆங்கில எழுத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து 3 பகுதியா பிரியுது, அதனால 4 கோடு இருக்கும். தமிழ் எழுத்துக்கள் வந்து முறையா வேணும்னா 4 பகுதி வேணும், 5 கோடு இருந்தா தான் எழுதணும். 3 பகுதி 4 பகுதி 4 கோடு. ஆமா ஆமா. அப்ப தமிழ் எழுதும் பொழுது உங்களுக்கு 5 கோடு 4 பகுதி. 4 பகுதி. ஆமா, 4 பகுதியா பிரிக்க வேண்டியிருக்கு. 4 பகுதியா பிரிச்சோம்னா தான் அந்த கொம்பு, அதுக்கடுத்து சுழி, அது எல்லாமே வந்து சரியா எழுத முடியும். 2 கோட்ல வந்து சரியா எழுத முடியாது. அப்ப இதை வந்து நான் ஒரு 2-3 வருஷம் நிறைய எழுத்துக்களை ஆய்வு பண்ணி, ஏன் இப்படி ஒரு புத்தகம் வந்து தமிழுக்கு வரல? உலகத்திலே ரொம்ப பழமையான மொழி தமிழ் மொழி, ஒரு 200 மொழிக்கு தாய்மொழி தமிழ் மொழி. ஆனா தமிழோட எழுத்து வடிவத்தை சரியான முறைக்கு கொண்டு போறதுக்கு யாரும் இது வரைக்கும் ஏன் முயற்சி செய்யலை அப்படிங்கிறத யோசிக்கும் போது கொஞ்சம் மன வருத்தப்பட்டேன். பிற மறுபடியும் நம்மளே ஒரு புதிய முயற்சியை செய்வோமே, இது எந்த அளவுக்கு பலன் கொடுக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் எழுத்துக்களை பிரித்து பார்க்கும்போது 4 பிரிவாக வந்தது. அதில் 1, 3, 4 இந்த 3 பிரிவும் எழுத்தோட அளவு ஒரே அளவில் இருக்கும். 2வது பகுதி வந்து அளவு கம்மியாக இருக்குது, அரசு அங்கீகரித்த எழுத்துக்களே. அப்போ எழுத்துக்களோட வடிவத்தை நம்ம முதல்ல எழுதணும்னா அதுக்கு ஒரு சரியான அளவு முறை வேணும். நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அளவு முறைனா உயரம், அகலம், நீளம், அதோட தடிமன், அது எல்லாமே. ஆனா தமிழ் எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா உயரம் வந்து கரெக்டா எழுதணும். நம்ம அகலத்தை வந்து சரி பண்ணது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நிறைய எழுத்துக்கள் வர்றதுனால. உயரத்தை வந்து சரி பண்ணிட்டோம்னாலே எழுத்து வந்து நல்லா இருக்கும். அப்போ அந்த உயரத்தை பிரிக்கணுங்கும் போது இந்த 5 கோடுகள் தான் 4 பிரிவா பிரிச்சா மட்டும்தான் எழுதணும். நீங்க நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா உங்க கையெழுத்து மோசமா இருந்துச்சுன்னா நீங்க படிக்கிறத கூட மார்க்கை முழுசா வாங்க முடியாது. நீங்க முழுசா மார்க் வாங்கணும்னா அந்த கையெழுத்தும் நல்லா இருக்கணும், எழுத்து குழப்பக்கூடாது. ஆசிரியருக்கு வந்து எழுத்து குழப்பாம நல்லா இருந்துச்சுனாலே முதல்ல முழு மதிப்பெண் 5 மார்க்னா 5 மதிப்பெண் அப்படியே கிடைக்கும். அட்லீஸ்ட் வந்து விஷயத்தை கம்மியா எழுதினா கூட அந்த எழுத்துக்காக முயற்சிக்காக ஒன்று கொடுக்கும். அந்த ஒரு மனநிலை. ஒரு சில பேப்பர்லாம் வாங்கி பார்த்த உடனே திருத்ததுக்கு ஆசிரியருக்கு ஒரு மாதிரி இருக்கும், விருப்பமே இருக்கு, இப்படி இல்ல கையெழுத்து எழுதியிருக்காங்களே. ஆனா நீங்க நல்ல கையெழுத்து எழுதியிருக்கவங்களை பார்த்தா எதுவுமே சொல்ல தோணாது. அவங்க உளவியல் ரீதியா ஆசிரியரே அந்த இதை வந்து
ஒரு சில மிஸ்டேக்கை கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து உளவியல் ரீதியா ஒரு கையெழுத்து மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நான் சொன்ன மாதிரி, இங்க அந்த மாற்றம் நடக்குது. இயல்பா நடந்துகிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் அப்போ நீங்க ஒரு ஓவிய ஆசிரியரா உங்களோட பணியை தொடங்கி, ஆனா அந்த ஓவிய ஆசிரியருக்கும் இந்த தமிழ் எழுத்து வடிவத்துக்குமான தொடர்பு எப்படி? ஏன்னா நான் கிராமத்துல பசங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது ஓகே. நம்ம காணாவை இப்படிதான் எழுதணும்னு சொல்லி கொடுக்குறோம். நம்ம போர்டில் சொல்லி கொடுத்தாலும் அவங்க வந்து 20 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் ஒரே மாதிரி எழுதுவான். மீதி பேர்லாம் அவங்க விருப்பத்துக்கு தகுந்தாப்புல எழுதிடுவாங்க. அவங்களுக்கு எப்படி வருதோ அப்படி எழுதுறாங்க. அந்த காணாவை இப்படிதான் எழுதணும்ட்டு ஒரு முறை இருக்கு. அந்த அளவுல இல்லாம அதை மாத்தி எழுதிடுறாங்க. அப்ப நாம அதை ஒரு அளவுக்குள்ள எல்லா இடத்தையும் கரெக்டா கொண்டு வந்தோம்னா, ஒரு அளவு வச்சு ஒரு பேட்டர்னை உருவாக்கணும்னா, அது வந்து அந்த எழுத்தை வந்து பேட்டர்ன் வந்து மாறாது. அப்ப அதுல எத்தனை பேர் கையெழுத்து பழகுனாலும் அவங்க கையெழுத்து எல்லாமே அழகா மாறிடும். சூப்பர் சூப்பர். அப்போ அதை வந்து நாம வந்து ஒரு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ட்டு நானும் பல வழிகள்ல முயற்சி செஞ்சு மறுபடியும் புக்கு அதை காப்பிரைட் வாங்கிட்டேன். அந்த இதை வந்து இது வரைக்கும் யாரும் அப்ளை பண்ணலையா இல்ல கண்டுபிடிக்கலையாங்கிறது தெரியல. சரி நாம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது எனக்கு சொல்லணும்னா மாலினி ராமநாதன் ஒரு அம்மா, அவங்க இப்ப யூஎஸ்ல இருக்காங்க. அந்த அம்மா தான் மோட்டிவேட் பண்ணது. கையெழுத்து அழகாக்கணும்னா முதல்ல பேட்டர்ன் சரியா இருக்கணும், அதுக்கடுத்து பயிற்சி இருக்கணும். அந்த பயிற்சி எல்லாமே கரெக்டா பண்ணோம்னா எல்லாரோட கையெழுத்தும் அழகா இருக்கும். எல்லாரோட கையெழுத்தும் அழகா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் போது தன்னம்பிக்கை, நம்ம படிச்சிருவோம், நம்ம ஜெயிச்சிருவோங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்போ அவங்க இடைநிற்றலே இருக்காது. ஓகே. அதாவது என்னன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, படிப்புல ஆர்வம் இல்லாட்டியும் அவங்களோட கையெழுத்து சரியா இருக்கும் பட்சத்துல அந்த பாராட்டுதலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பரிசும் உந்துதலும் வந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு கண்டிப்பா. இப்போ நம்மளே ஒருத்தர் நீங்க நல்லா இருக்கீங்க, நல்லா வேலை செய்யறீங்க அப்படின்னா நம்ம செய்யற வேலையை இன்னும் சிறப்பா செய்வோம். அந்த மாதிரி இதை யாராவது ஒரு ஆள் நம்மள ஒருத்தருமே ஒன்றும் சொல்லாம இருந்தாங்கன்னா அதை வந்து நாம வந்து அவ்வளவு தூரத்துக்கு அதை பெருசா எடுத்துக்கிட மாட்டோம். ஆனா அங்கீகாரம், அந்த அங்கீகாரமும் பாராட்டு நம்ம கிடைக்கும் போது இன்னும் இது அவங்ககிட்ட இன்னும் நல்ல வரும், அது எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்படிங்கும்போது அது வந்து இன்னும் நிறைய நம்மளை மோட்டிவேட் பண்ணும். அந்த மாதிரியான விஷயத்துக்காக வேண்டிதான் இதை கொண்டு வந்தேன். அதுக்கடுத்து தமிழுக்கு நான் இதை இவ்வளவு சிரத்தை எடுத்ததுக்கு என்ன காரணம்னா, இருக்க மொழிகள்ல அழகான மொழி வந்து தமிழ் மொழி. அப்போ அதோட எழுத்து வடிவத்தை ஒரு ஒரு அளவுக்கு ஆசிரியர் சொல்லி கொடுக்காங்க, அதுக்கடுத்து அது வேற மாதிரி போகுது. அப்போ அந்த தமிழ் எழுத்துக்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்துக்குமே துணை எழுத்துக்கு இருக்கு. அந்த துணை எழுத்துக்கள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியுதானே, தெரிய மாட்டாங்க. ஏன்னா அது தெரியல. துணை எழுத்துக்களை கூட நம்ம அதுல கொண்டு வரணும், அதை கூட சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நம்ம சொல்லும் போது இக்கு பிளஸ் ஆன்னு சொல்றோம். இக்கு பிளஸ் ஆன்னு போது அந்த ஆனா வந்துச்சுன்னா மெய்களத்துல அந்த புள்ளி மட்டும் இருக்காது. இக்கு பிளஸ் ஆ நெடில் வரும்போது கான்னு ஒரு எழுத்து போடுறோம், அந்த கானா பக்கத்துல ஒரு துணைக்கால் போடுறோம். இது மாதிரி இந்த துணை எழுத்துக்கள் துணைக்கால் மாதிரி எல்லா எழுத்துக்களுக்குமே இருக்கு. ஒரு கொஞ்சம் இந்த மெய் எழுத்துக்கள்ல 18, அதுக்கடுத்து உயிர் எழுத்துக்கள்ல ஒரு 6 எழுத்து மட்டும், 6 7 எழுத்துக்கு மட்டும்தான் கிடையாது. மீதி எல்லா எழுத்துக்குமே இருக்கு. அதுக்கு தனித்தனி பேரெல்லாம் இருக்கு. இப்ப நான் எப்படி விருப்பப்பட்டேன், நான் கையெழுத்து பயிற்சி எடுக்கும்போது நான் இதை சொல்லுவேன். அப்ப இதுக்கு தனி பயிற்சி எடுத்திருக்கீங்களா? ஆமா கண்டிப்பா. நானும் ஒரு 2-3 பேர்ட்ட கையெழுத்து பயிற்சி படிக்க போனேன். சரி. அவங்கள்ட்ட படிச்சதை வச்சும் அதுக்கடுத்து புதிய அனுபவம், என்னோட அனுபவத்தையும் வச்சு ஒரு புதிய முறையை உருவாக்குவோம். இதை வந்து நம்ம கண்டிப்பா தமிழ்நாடு ஃபுல்லா இல்லாம தமிழ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, தமிழை யாரெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கையெழுத்துல அழகா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால நான் வந்து இன்னைக்கு வந்து உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிற வேண்டியது நிறைய இருக்கு நிச்சயமா. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுதி படிக்கக்கூடிய சூழல் மிக மிக குறைவாக இப்போ கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆரம்ப காலத்துல எழுதுடானாங்க. இப்ப இன்னைக்கு எழுதுறது குறைஞ்சு டைப் பண்றது, அதுக்கப்புறம் வந்து என்ன ஸ்மார்ட் அப்படின்ற மாதிரி அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வரைக்கும் வந்துருச்சு. ஆனா இது வந்து இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி சொல்லக்கூடியதுக்குள்ள இந்த எழுத்தோட முக்கியத்துவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எழுத்து வந்து எப்போ உயிர்ப்போட இருக்கோ அப்பதான் ஒரு மொழி வந்து உயிர்ப்பா இருக்கும். அந்த எழுத்து வந்து எப்போ அழிய தொடங்குதோ அப்போ அந்த இனமே அழிய சூழ்நிலை மாறிடும். அப்ப எழுத்துக்களை எப்படி இருந்தாலும் சரி, நீங்க எழுதாம எந்த வேலையும் செய்யவே முடியாது. நீங்க 1ஆப்ல இருந்து நீங்க வந்து மேல் மட்டத்துக்கு வரும்போதுன்னா அது சாத்தியமாகலாம். ஒரு காலேஜ் லெவலுக்கு போறோம், கல்லூரி லெவலுக்கு போன அப்புறம் அது சாத்தியமாகலாம். ஆனா நம்மள்ட்ட வந்து கீழ்மட்டத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 1ஆம் வகுப்புல இருந்து எழுதும் போது பாத்தீங்கன்னா கையெழுத்து முக்கியமான ஒரு விஷயம் தான். அவங்க அங்க எழுதி பழகணும். அங்கேயே வந்து இப்போ அந்த மாதிரியான சூழல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே. ஆமா, அங்க வர்றதுக்கு அதை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கும் போது டிஜிட்டல் ரைட்டு தான், காலத்துக்கு ஏற்றாப்புல மாற வேண்டியதான். ஆனா எழுத்து முறை காலத்துக்கு ஏற்றாப்புல மாறும். அதை வந்து காலத்துக்கு ஏற்றாப்புல மாறுங்கிறத இப்போ ஒரு எழுத்தை வச்சு உங்கள்கிட்ட சொல்லிடலாம். இப்ப ரி அப்படிங்கிற அந்த ரா வரிசையில உள்ள எழுத்தை பார்த்தீங்கன்னா வந்து துணைக்கால் போட்டு மேல புள்ளி வச்சிடுறாங்க. வந்து துணைக்கால் வச்சு மேல புள்ளி வச்சு அது எழுத்தே கிடையாது. எப்படி 1
ஒண்ணுன்னு போட்டு ஒண்ணுக்கு வலது பக்கத்துல நம்ம 0 போட்டோம்னா அதுக்கு வேல்யூ இருக்கும். அது மாதிரி இடது பக்கம் அந்த போட்டா zero இடது பக்கத்துல போட்டோம்னா 0 அது வேல்யூவே கிடையாது. அதே மாதிரி அது எழுத்தே கிடையாது. துணைக்கால் அந்த துணைக்கால் மேல புள்ளி வைக்கிறதோ அதை மேல இருந்து கீழ் நோக்கி இப்படி இழுத்து விட்டு ரீன்னு சொல்றதோ அது ஆகாது. Okay. அப்போ அந்த எழுத்தை வந்து முறையா நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் டிஜிட்டல் வைஸ்க்கே போக முடியும்.